அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சோலாண்ட் எபிசோட் 48 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்னா நம்ம மாஸ்டர் அந்த கதையை சொல்லி முடிச்சிருப்பாரு, அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். இப்போ மாஸ்டரும் அவங்களும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. இதை பார்த்துட்டு ஃப்ராண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மரத்து மேலே உட்காந்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் சின்ன குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஓகேப்பா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்சான் என்ன பண்ணுறான், அந்த ஒரு காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கான். அந்த டைமில் தங்சானை யாரோ அட்டாக் பண்ண வராங்க. அவனுமே வந்து ரெடி ஆகிறான் அட்டாக் பண்ணுறதுக்கு. ஆனால் இவன் சண்டை போடுற அளவுக்கு அவங்க சின்ன ஆள் கிடையாது. வந்திருக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அந்த பாய்சன் மாஸ்டர் தான் அங்கே வந்திருக்காரு. தொக்கா தூக்கின்னு போயிட்டாரு. மனுஷன் அவனை வந்து கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காரு. அவன் வந்து பார்த்தீங்கன்னா மயக்கமாக இருக்கான். அதான் அவர் சொல்கிறாரு, டேய் மயக்க தெளிஞ்சிச்சுன்னா ஏஞ்சிரு, சும்மா நடிச்சிட்டு இருக்காத அப்படிங்கிறாரு. அவனை கண் முழிச்சு பார்க்குறான். உன் பேர் தான் தங்சானா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் நான் தான் தங்சான் அப்படிங்கிறான். நீ வந்து என்னுடைய பேத்தியோட பாய்சனை வந்து பிரேக் பண்ணியாமே, அது எப்படி பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. இவன் அதை பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பிள் டீமன் ஆகி இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி நம்ம பார்க்குறான். அவர் என்ன கேட்குறாரு, நீ வந்து ஆல்கஹால் மட்டும் வச்சு அந்த ஒரு பாய்சனை க்யூர் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது. வேற என்னமோ ஒன்று யூஸ் பண்ணியிருக்க, என்ன யூஸ் பண்ண சொல்லு அப்படிங்கிறாரு. தங்சான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பவுடர் பேர் சொல்கிறான். அது சொல்லிட்டு என்ன சொல்கிறான்னா, நீ ஏதோ வெனம் மாஸ்டர்ன்னு கிராண்ட் சோல் மாஸ்டருங்கிற இந்த பவுடர் வந்து அந்த பாய்சனை க்யூர் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படிங்கிறான். எவ்வளோ பெரிய ஆள் அவன் கிட்ட போயிட்டு நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். அதான் அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி என்கிட்ட எவனும் பேசினதே கிடையாது, பல வருஷம் ஆச்சு இந்த மாதிரிலாம் பேசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த பயபுல அதோட நிறுத்தினா கூட பரவாயில்ல. அவன் என்ன சொல்கிறான், உன்னோட பாய்சன் ஒரு குப்பை அப்படிங்கிறான். அந்த மனுஷன் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ கோவம் வர அந்த ஆளுக்கு புரட்டி போட்டு அடிக்கிறாரு. ஆனாலும் அடங்குற மாதிரி தெரியல. இவன் என்ன சொல்கிறான், முதல்ல நீயே வந்து பாய்சனால் அஃபெக்ட் ஆகிருக்க, நீ அதுக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அந்த மனுஷன் சிரிக்கிறாரு. டேய் எனக்கு 78 வயசு ஆகுதுடா, இந்த பாய்சனோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் சரியா, நான் தான் மற்றவங்களை பாய்சனால் அஃபெக்ட் பண்ணுவேன், எனக்கெல்லாம் பாய்சன் அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிறாரு. அதான் தங்சான் சொல்கிறான், ஓ அப்படியா, அப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எப்போல்லாம் வந்து க்ளவுடியாக இருக்கோ மழை வருதோ அப்போல்லாம் உன்னோட ரிப்ஸில் வந்து பயங்கரமான பெயின் அப்படிங்கிறது வருதா? அது மட்டும் இல்லாமல் டெய்லி மிட் நைட்டில் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையிலையும் கால்லையும் அப்படியே குத்துற மாதிரியான வலி அப்படிங்கிறது வரும். பாய்சனால் அஃபெக்டாக இருக்குமான்னு தெரியாத அளவுக்கு வலி அப்படிங்கிறது இருக்கும். உனக்கு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பாய்சன் வந்து இவனோட போன் வரைக்கும் இறங்கியிருக்கான். அதை அவன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த மனுஷனுக்கு பயங்கர கோவம், அட்டாக் பண்ணுறாரு. இவன் என்ன பண்ணுறான்னா, இவனுடைய அந்த ப்ளூ சில்வர் பிளான்ட்டை வச்சு அட்டாக் பண்ணுறான். அதே சமயத்தில் அந்த சோல் போன் இருக்கும்ல, அதையும் யூஸ் பண்ணுறான். அதான் இந்த மனுஷன் பார்க்குறான், ஓ இவனுக்கு சோல் போன் வேறு இருக்கா, அதனால தான் நம்ம பேத்தி தோற்று போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதான் இந்த மனுஷன் கேட்குறாரு, நீ என்ன சொன்ன, என்னுடைய பாய்சன் அப்படிங்கிறது குப்பைன்னு சொன்னேன், ஆனால் நீ ஏன் பயப்படுற அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், கரெக்டு, அதுதான் எனக்குமே வருத்தம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன்னு வச்சுக்கோயேன், என்னோட மார்ஷல் ஸ்பிரிட் கூட நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, உன்னை ஈஸியாக கொலை பண்ணிவிடுவேன். இப்போ நான் இருக்க கண்டிஷனில் உன் கையில் சாவரம் பற்றியா, அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்குது அப்படிங்கிறான். எவ்வளோ நக்கலாக பேசுகிறாங்க அவன். அதாவது இந்த மைண்ட் கேம் ஆறதுல இந்த தங்சான் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு நிகர் சோல்லாண்டில் யாருமே கிடையாது. அதான் அவன் சொல்கிறான், நீ என்னை கொல்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் செத்து போயிடுவேன், ஆனால் என்னை விட அதிகமாக இங்கே வருத்தப்பட போகிறது யார் தெரியுமா, நீ தான் அப்படிங்கிறான். அதாவது நீ தான் வந்து வலியால் துடிக்க போகிற, அது மட்டும் இல்லாமல் உன்னோட அது நிற்க போகிறது கிடையாது, அடுத்து உன் பேத்தியுமே அதை அஃபெக்ட் பண்ணும். நான் பார்த்துருக்கேன், அவளுக்குமே வந்து பாய்சன் எபிலிட்டி அப்படிங்கிறது இருக்குது, என்னால் வந்து அதை க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறான். ஸோ இவர் என்ன கேட்குறாரு, உன்னால் பாய்சனை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறாரு. அதான் அவன் சொல்கிறான், யோ என்ன எப்படியோ நீ கொல்ல போகிற, நான் எதுக்கே அவனுக்கு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதான் இப்போ இவருக்கு வந்து பயங்கர யோசனை. இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சிட்டாரு, இவர் இறந்து போனால் கூட பிரச்சனை இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பாய்சனே இவரால் வந்து க்யூர் பண்ண முடியல. இப்போ பேத்தியோட வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பயம் வந்துருச்சு மனுஷனுக்குள்ளே. ஸோ மனுஷன் என்ன சொல்கிறான், நீ மட்டும் இந்த பாய்சனை க்யூர் பண்ணிட்ட அப்படின்னா உனக்காக நான் 3 விஷயம் அப்படிங்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. 3 விஷயம்னா எது கேட்டாலும் செய்கிறேன், அதாவது என்னுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா இருக்கக்கூடாது, கொள்கைக்குள்ளே வர விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அப்படிங்கிறாரு. இவனா கேட்குறான், உன் வார்த்தையை நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். இங்கெல்லாம் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வாக்கு தான், இருந்தாலுமே எப்படி நம்புறது? இவர் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சோல் மாஸ்டர், இவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா அதுக்கு வந்து வேல்யூ அப்படிங்கிறது அதிகம். இருந்தாலும் இவன் வேணுனே வந்து பார்த்தீங்கன்னா நெகோசியேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்குறான். இப்போ அவர் என்ன கேட்குறாரு, முதல்ல நீ எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிறாரு. அவன் கேட்குறான், என்கிட்ட எந்த பொருளுமே கிடையாது, நான் எப்படி உனக்கு ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறான். அதான் அவர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, நீ என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்க, இந்த இடத்துல ஏகப்பட்ட ஹர்ப்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நீ எதை வேணால் யூஸ் பண்ணிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீ என்னோடய பாய்சனை க்யூர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணு அப்படிங்கிறாரு. அதான் அவன் சொல்கிறான், சரி என்ன ஒரு நாள் வந்து நீ டிஸ்டர்ப் பண்ணாமல் விடு, நான் வந்து ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். அப்போ அப்படியே நடந்து போகிறான். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்ப்ரிங் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அவன் வந்து கேட்குறான் அவர்கிட்ட, இந்த இடத்துல ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கா, ஏன்னா ஹாட் ஸ்ப்ரிங் இருந்துச்சுன்னா அதோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, என்னை ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு. அந்த மனுஷன் நக்கலாக சொல்கிறாரு, நீ எப்படி கீழே இறங்குற பார்க்குறேன்டா அப்படிங்கிறாரு. அவன் என்ன பண்ணுறான், சோல் போனை வச்சு ஈஸியாக வந்து கீழே இறங்கி வந்துடுறான். ஓ இப்படி தான் சோல் போனை யூஸ் பண்ணுவானோன்னு சொல்லிட்டு மனுஷன் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு.
அந்த இடத்துக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் மாதிரி இருக்குது. அதில் வந்து ஐஸ் எனர்ஜியும் இருக்கும், ஃபயர் எனர்ஜியும் இருக்கும். அதாவது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஐஸ், எக்ஸ்ட்ரீம் ஃபயர். இதை பார்த்தோன்னே இவன் யோசிக்கிறான், ஓ அப்போ இந்த காரணத்துக்காக தான் இவன் வந்து இவ்வளோ பாய்சன் இருந்தால் கூட இவ்வளோ வருஷம் பொழைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் சோல் மாஸ்டர் லெவலுக்கு வந்ததுக்கு காரணமும் இதுதான். அதான் அவன் சொல்கிறான், இதுக்கு முன்னாடி நான் வந்து 30% தான் வந்து சான்ஸ் இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இது பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் வந்து 50% உன்னை க்யூர் பண்ணிட முடியும் அப்படிங்கிறான். அதான் அவர் கேட்குறாரு, அடா பாவி இவ்வளோ நேரம் என்கிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அவனா சொல்கிறானா, நான் பொய்யெல்லாம் பேசலை, 50% சான்ஸ் அப்படிங்கிறதே உனக்கு ரொம்ப பெரிய விஷயம், ஆனால் உன்னோட பேத்தியை கண்டிப்பாக என்னால் 100% க்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறான். மனுஷன் சொல்கிறாரு, உனக்கு ஒரு நாள் டைம், இங்கே இருக்கக்கூடிய எந்த ஹெர்ப்ஸ் என்ன யூஸ் பண்ணிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனால் இந்த இடத்த நீ நாஸ்டி பண்ணியோ மனுஷன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஒரு ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பக்கத்தில் போயிடாத, என்னாலே அதோட ஹீட்டை வந்து தாங்க முடியாது, நீ போய் செத்துக்கிட்டு தொலைச்சிடாத, அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தப்பிச்சு போனாலாம் நினைக்காது, இந்த இடம் எங்கே தெரியுமா இருக்குது, கரெக்டாக வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்குது, வெளியில் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான பீஸ்ட்டு, நான் உன்னை கொல்லணும்னு நினைக்கிறதுக்குள்ளே அது எல்லாமே உன்னை பிச்சு போட்டுரும், ஸோ வெளியில் போகணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு மனுஷன் இங்கேருந்து போகிறாரு. ஸோ பேசிக்காகவே இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வர படித்து வர வச்சிருக்கான். இந்த இடத்துல கொண்டு வந்து விட்ட உடனே எல்லா ஹர்ப்ஸுமே சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். அட்டா என்னடா இது, நான் புக்கில் மட்டுமே படித்த பல ஹர்ப்ஸ் இங்கே இருக்கே, இதோட எஃபெக்ட் இப்படி இருக்குமே, இது வந்து இப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையாக பார்த்துக்கிட்டே இருக்கான். கடைசியாக அந்த ஒரு ஸ்ப்ரிங் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹர்ப் ஒன்று இருக்குங்க, அது கிட்ட கூட நெருங்க முடியல, அதுலேருந்து வரக்கூடிய அந்த கோல்டு எனர்ஜி இருக்கு இல்லையா, அப்படியே தள்ளி விடுது. சாதாரண மனுஷனோ இல்லை பீஸ்டோ அது பக்கத்தில் போகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பாக செத்து தான் போகணும். இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை நோக்கி நடந்து போய்கிட்டு இருக்கான். ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. அடுத்த எபிசோடில் இவனுக்கும் அந்த பாய்சன் மாஸ்டருக்கும் சண்டை நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.